புயல் வந்து உருவாயிருச்சு. ஸோ காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்ற விட நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்னன்றதை ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். பொதுவாக பார்த்தோம்னா நம்மளுடைய எர்த்தில் இந்த நடுவில் இருக்கிற இந்த கோட்டு பகுதி நிலநடுக்கோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஈக்குவேட்டர் லைன் நம்ம சொல்லுவோம். இதுக்கு மேலே அப் அண்ட் டவுனில் இருக்கிற இந்த இடைப்பட்ட ஏரியாவை நம்ம வெப்பமண்டல பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீசன் என்னன்னா சூரியனுடைய செங்குத்து வெப்பக்கதிர்கள் அடிக்கிறதுனால இதெல்லாம் ரொம்ப ஹீட்டாக காட்சியளிக்கும். பொதுவாக பார்த்தோம்னா கடல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஹீட்டை வந்து லாஸ் பண்ணும். இதன் விளைவாக அங்கே மேலே இருக்கிற அந்த ஏர் மாலிகுல்ஸ் என்ன ஆகும்னா ஹீட் ஆகி லேஸ் ஆகி எக்ஸ்பான்ஷன் ஆகி மேலே வந்து போகும். ஸோ கீழே வந்து ஒரு வேக்கம் வெற்றிடம் வந்து உருவாகும். இதுக்கு பேர் தான் நம்ம லோ ப்ரெஷர், அதாவது காற்றழுத்த தாழ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த வேக்கம் ஸ்பேஸ் நிரப்புறதுக்கு கூலான ஏர் வந்து உள்ள வரும். அது திரும்ப ஹீட் ஆகி எக்ஸ்பான்ஷன் ஆகி மேலே போகும். இது சைக்கிளா வந்து நடந்துகிட்டே இருக்கும். மேலும் உயர போக 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 வெப்பநிலை குறையிறதுனால அங்க வந்து மேகங்கள் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ குராலிசிஸ் போர்ஷன் விளைவா அது புயலாகவும் வெப்பமண்டல சூறாவளியாகவும் ஆன்டி கிளாக் வேஸ்ல நார்த் ஹெமிஸ்பியர் வந்து சுத்த ஆரம்பிக்கும். இதை வந்து நமக்கு புயல் சூறாவளி அப்ப நம்ம சொல்லுவோம்.